நாமத்துலதான் விடுதலை உண்டு. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துலதான் பலன் உண்டு. கர்த்தருடைய நாமத்தினாலதான் ஜெயம் உண்டு. அதனாலதான் கோலியாத்திற்கு முன்பாக தாவீது நிற்கும் போது ரொம்ப தைரியம் உள்ளவனா சொல்லுகிறான், நீ ஈட்டியோடும் பட்டயத்தோடு வருகிற, ஆனா நானோ என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறேன். ஒரு வசனத்தை சொல்லுகிற, சிலர் ரதங்களையும் குதிரைகளையும் குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். ஏன்னா அந்த நாமம் உயர்ந்த நாமம், அந்த நாமம் உன்னத நாமம், அந்த நாமம் மாறாத நாமம். வானத்துக்கு கீழேயும் பூமிக்கு மேலேயும் மனுஷருக்குள்ளேயும் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவே நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை. அவர்களோ யாரெல்லாம் இடரை விழுந்தாங்க? குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டினவர்கள் இடரை விழுந்தார்கள், ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டினவர்கள் இடரை விழுந்தார்கள். ஆனால் சேனைகளின்